பழனி முருகன் கோயில் பணத்தை திருடி, நான் அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை தான் போடுறேன். ஏன்னா அந்த பணத்தை எடுத்து உபயோகித்துலாம் சொல்லணும்னா முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுல கணக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? கோவில் பணம் இது சேகர் பாபுவோட தப்பனார் பணம்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன். அல்லிலியா பாபுவா சேகர் பாபுவோ உங்க விருப்பம் போல நீங்க சொல்லிக்கலாம். ஆனா கோவில் பணத்தை திருடி அதுக்கு ஏண்டா கணக்கு கொடுக்கலன்னு கேட்டா தப்பு இல்லை. அந்த மாதிரிதான் எல்லா கோவிலுடைய சொத்துக்களும் நீங்க பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 6/7/2021 சுவோமோட்டோ கேஸ்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவுல் அவர்களும் அடங்கிய 2 உறுப்பினர் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதுல 75 டைரக்டிவ்ஸ் இருக்கு. ஆனால் அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது 6 வாரத்திற்குள் அறநிலைத்துறை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கோவில்களுடைய ஒரு கோவிலுக்கும் இருக்கின்ற மொத்த நிலம் எவ்வளவு, அதில் கோவில் நிர்வாகத்தின் கீழ் பராமரிக்கப்படுவது எத்தனை நிலம், அதுல கோவில் தனியாருக்கு குத்தகைக்கு கொடுத்த நிலம் எவ்வளவு, ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற நிலம் எவ்வளவு. இந்த 4 கேட்டகரி, முதல்ல லேண்டு சர்வே நம்பர் வைஸ், அதுக்கப்புறம் கோவில் நிர்வாகத்துல, அப்புறம் கோவில் குத்தகை கொடுத்தது, அப்புறம் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இதுக்கு இன்னி வரைக்கும் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு பதில் சொல்லல.